ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னுடைய பேரு பவானி. அன்று ஒரு நாள் என் கையில் ஒரு டீ கப்புடன் நாற்காலியில் அமர்ந்து டீ கொடுத்து கொண்டிருந்தேன். என் கண்களில் கண்ணீர் பெருகியது. எனக்கு எல்லா வசதிகளிருந்தும் எல்லா நிறைய செல்வங்களிலிருந்தும் என் கணவர் ஒரு தொழிலதிபராக இருக்கின்றார். நான் அழகாக இருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு நோயும் இருந்தது. நான் கர்ப்பமாக இருக்கும் பொழுது 6 மாதங்களுக்கு பிறகு கரு கலைந்துவிடும். இதுவே எனக்கு வாடிக்கையாகிவிட்டது. என் கணவர் எனக்கு அனைத்து வகையான மருத்துவர்களிடமிருந்தும் சிகிச்சையை அளித்தார். ஆனால் எந்த ஒரு பலனுமே எனக்கு இல்லை. இதே நிலை எனக்கு தொடர்ந்தே நடந்தது. நான் என் சிந்தனையில் மூழ்கி இருந்தபோது யாரோ ஒருவரின் கூர்மையான பார்வை என்னை பீதியடைய செய்தது. நான் முன்னால் பார்த்தேன். கண்ணாடி பாத்திரங்களையெல்லாம் சுத்தம் செய்து கொண்டிருந்த ஒரு புதிய வேலைக்காரன் என்னை பார்த்து கொண்டிருந்தான். என் கண்கள் அவன் மீது விழுந்தவுடன் அவன் பதற்றமடைந்தான். அவன் உடனடியாக கண்களை தாழ்த்தி மீண்டும் அதே பாத்திரங்களை சுத்தம் செய்யவும் தொடங்கினான். சில நாட்களுக்கு முன்புதான் என் கணவர் பழைய வேலைக்காரனை வேலையை விட்டு நிறுத்திவிட்டார். புதிய வேலைக்காரனை வேலைக்கு அமர்த்திருந்தார். அவனுக்கு ஒரு 25 to 27 வயது இருக்கும். அவன் வீட்டு வேலைகள் மற்றும் கார் ஓட்டும் வேலைகளையும் செய்து வந்தான். என் கணவர் அவனை என் வேலைகளை செய்ய மட்டுமே அமர்த்திருந்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நான் எங்கு செல்ல வேண்டியிருந்தாலும் நான் அந்த இளைஞனுடனே செல்வேன். நான் காரின் பின் இருக்கையிலேயே அமைந்திருந்ததனால் அவன் ஏதோ ஒரு சாக்கு போக்கில் என்னை பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்தேன். நான் அவனை பார்க்கும்போதெல்லாம் அவன் உடனடியாக தனது தோற்றத்தை மாற்றிக்கொள்வான். நான் எப்பொழுது ஏதாவது ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியிருப்பேன். என்னுடைய இந்த நோயால் என் கணவர் என்னை வெறுக்கத் தொடங்கிவிட்டார். என் கணவர் மட்டுமல்ல, முழு உலகமும் என்னை வெறுத்தது. நான் எந்த கூட்டத்திற்கு சென்றாலும் பெண்கள் என்னை ஒரு தீண்ட தகாதவள் போலதான் ஒதுக்கி வைக்கின்றார்கள். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் என்னை ஒரு சூனியக்காரி போலதான் பார்க்கின்றார்கள். என் நிழல் கூட அவர்கள் மீது விழுந்ததால் அவர்கள் வயிற்றில் வளரும் குழந்தைகளுக்கு ஆபத்து ஏற்படலாம் என்று கூட நினைத்து என்னை ஒதுக்கியும் கொள்றார்கள். என் கணவர் மிகவும் பணக்கார தொழிலதிபர் என்பதாலும் அவரது தொடர்புகளும் காரணமாக எல்லோரும் என்னை பொறுத்து கொள்ள வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டதாலும் கூட்டங்களில் இருந்தவர்கள் என்னை பொறுப்படுத்திக் கொள்வார்கள். அப்போது எனக்கு தெரியும், நான் இந்த இரவில் ஒரு விருந்திற்கு செல்கின்றேன் என்று. ஆனால் பல பெண்கள் என்னிடம் சரியாக பேசக்கூட விரும்பவில்லை. ஏனென்றால் நான் கர்ப்பமாக இருக்கும் போதெல்லாம் என் குழந்தை 6 மாதங்களுக்கு பிறகு கலைந்துவிடும் என்பது அனைவருக்குமே தெரியும். இது ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. 6 மாதங்கள் அவள் ஒரு குழந்தையை தன் வயிற்றில் உணர்ந்து கொள்கின்றாள். பின்னர் அக்குழந்தை உலகத்தை பார்க்காமலேயே கலைந்துவிடும்போது அவன் மனம் கனமாகிவிடும். நான் என் கண்ணீரை துடைத்துவிட்டு என் கையில் இருக்கின்ற காலியான கப்பை மேசையின் மீது வைத்தேன். வீட்டில் எனக்கு ஒரு வேலையுமே இல்லை. ஒவ்வொரு வேலைக்கும் வேலைக்காரர்கள் இருந்தார்கள். ஆனால் நான் இப்பொழுது அந்த எண்ணங்களுக்கு பலியாகிவிட்டேன். கோகுல் இரவில் வீட்டிற்கு வந்தபோது என் சோகமான முகத்தை பார்த்து அவன் நெற்றியில் விசித்திரமான சுருக்கங்களும் தோன்றியது. கோகுல் என் அப்பாவின் தொழிலை கவனித்துக் கொள்கின்றார். கோகுல் என் கணவர் அப்பாவின் அலுவலகத்திற்கு வேலை பார்த்து கொண்டிருந்த சமயம் நான் அங்கு அடிக்கடி சென்று வந்ததனால் எங்கள் இருவருக்குமே காதலும் ஏற்பட்டது. எங்கள் காதலை எனது அப்பாவிடம் நான் சொன்னபோது அவரும் ஏற்றுக்கொண்டார். பின்னர் நாங்கள் திருமணமும் செய்து கொண்டோம். அவரது அப்பாவுக்கும் எந்த ஆச்சரியமும் இல்லை. எங்களுக்கு திருமணம் முடிந்து 8 ஆண்டுகளும் ஆகின்றது. இந்த 8 வருட காலத்தில் நான் 4 முறை கர்ப்பமாகிவிட்டேன். ஆனால் 4 முறையும் என் குழந்தை 6 மாதத்திலேயே கலைந்துவிடும். கோகுல் எனக்கு சிகிச்சை அளிக்க எடுக்காத முயற்சிகளே கிடையாது. அவர் என்னை சிகிச்சைக்காக வெளிநாடு கூட அழைத்து சென்றார். ஆனால் என் நோய் தீரவே இல்லை. கோகுல் எப்பொழுதுமே எனக்கு போன் செய்து, நமக்கு திருமணமாகி 8 வருடங்களாகின்றது, ஆனால் இப்போது நான் உன்னை பார்த்து சோர்வடைய ஆரம்பித்து விட்டேன் என்று கூறி கேள்வியும் செய்தார். எனக்கு இவ்வளவு சொத்து இருக்கு. ஆனால் இந்த சொத்துக்கு எனக்கு வாரிசில்லை. எதிர்காலத்திலேயும் வாரிசு வரும் என்று எனக்கு எந்த நம்பிக்கையுமே இல்லை. இவ்வளவு பணத்தை வச்சு நான் என்ன செய்வேன்? நான் செத்து போனால் எல்லாமே மற்றவர்களுக்கிடையே ஒப்படைக்கப்படும் என்று அடிக்கடி கூறிக்கொண்டே இருப்பார். இன்னைக்கு கூட அப்படித்தான்.
அவர் சொல்றதை கேட்டுட்டு நான் அமைதியாக உட்கார்ந்திருந்தேன். நான் அவரிடம் என்ன சொல்ல முடியும்? கடந்த 2 வருடங்களாக அவர் என்னை அப்படித்தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். ஆனால் நான் முற்றிலும் அமைதியாகத்தான் இருந்தேன். அவருடைய வார்த்தைகளின் அர்த்தம் எனக்கு நன்றாகவே தெரியும். அவர் என்ன விரும்பினாலும் எந்த நிலையிலும் இதை செய்யத்தான் அவரை அனுமதிக்க முடியாது. 2 வருடங்களாக அவர் என்னிடம் மறைமுகமாகத்தான் சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் இன்று அவர் வெளிப்படையாக சொல்லிவிட்டார். அவர் மீண்டும் ஒரு திருமணம் செய்து கொள்ள விரும்பதாக சொன்னார். நான் ஆளழ ஆரம்பித்தபோது, கோகுல், நீங்கள் என்ன சொல்றீர்கள்? நான் அவர் கையை பிடித்து இதை செய்யாதீர்கள் என்றேன். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? குழந்தை இல்லாத துக்கம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கா? எனக்கும் இல்லையா? என் குழந்தை கருவிலேயே இறந்த பிறகும் கூட இப்படிப்பட்ட மோசமான மனப்பான்மையை நான் பொறுத்துக் கொள்கின்றேன். அதற்கு மேல் எனக்கு இன்னொரு கொடுமையும் செய்ய நீங்கள் துணிந்து விட்டீர்கள். இந்த வீட்டிற்கு ஒரு 2ஆம் மனைவியை வளைத்து வர நினைக்கின்றீர்கள் என்று கூறி கதறி அழுதாள். அப்போது கோகுல் என் மீது காதல் கொண்டிருந்ததால் நான் கடந்த 8 வருடங்களாக இதை என்னிடம் சொல்வதை அவர் தவிர்த்து வந்தார் என்றுதான் நினைத்தேன். ஆனால் அவர் ஒரு ஆண். அவரால் எதையும் செய்ய முடியும். என் வீட்டில் வேறு எந்த ஒரு பெண் வருவதையும் என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. என் கணவரை வேறு யாருடன் பகிர்ந்து கொள்ளவும் எனக்கு பிடிக்கவில்லை. இதற்குதான் நான் பயந்தேன். பெண்ணாகிய நீங்கள் சிறிய விஷயங்களுக்கு அழுவதன் மூலம் உங்கள் இதயத்தின் பாரத்தையே கொடுக்கின்றீர்கள் என்பது உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டாக இருக்கின்றது. ஆனால் நான் என்ன செய்ய வேண்டுமென்று நீ சொல்ல. நீயே சொல். எப்படி இருந்தாலும் எனக்கு குழந்தை வேண்டும்தான். நான் இன்னும் பல வருடங்களை வீணடித்தால் அது மிகவும் கடினமாகிவிடும். நான் கோகுலிடம், நீங்கள் என்னை எப்படி நடத்துகின்றீர்கள் அப்படியே நடத்துங்கள். இப்போதே நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள். நான் ஒருபோதும் மறக்கவில்லை. அப்போது என்னை இந்த சிக்கலில் சிக்க வைக்காதீர்கள் என்றேன். இந்த முறை அவன் என் 2 கைகளிலிருந்து தன் கையை இழுத்து கொண்டு எழுந்து வெளியே சென்றார். நான் இரவு முழுவதும் அழுது கொண்டே இருந்தேன். காலையில் என் கண்கள் மிகவும் வீங்கியிருந்தன. நான் விழிப்பதற்குள் கோகுல் வெளியேறிவிட்டார். நான் அறையை விட்டு வெளியே வந்தவுடன் வேலைக்காரி காலை உணவை பற்றி என்னிடம் கேட்கவும் ஆரம்பித்தாள். நான் எதுவும் சாப்பிட விரும்பவில்லை. ஒரு கப் டீ மட்டும் கொடு என்றேன். நான் கீழே உள்ள சோபாவில் அமர்ந்து அங்கு அந்த வேலைக்காரன் கண்ணாடி மேசையையும் பூந்தொட்டியும் துணியால் சுத்தம் செய்து கொண்டிருந்தான். என் கண்கள் வீங்கியிருந்தது. நான் அவனை பார்த்து, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? நீங்கள் ஏன் எப்பவுமே சோகமாக இருக்கிறீர்கள் என்றான். நான் அவனை விசித்திரமாக பார்த்து, உன் வேலையை பார். நான் எப்படி இருக்கின்றேன், நான் எப்படி இல்லை என்று நீ இதில் ஆர்வம் காட்ட தேவையில்லை என்று சொன்னேன். அவன் தோள்களை குலுக்கி ஆழ்ந்த மூச்சை எடுத்து மீண்டும் பூத்தொட்டியை சுத்தம் செய்யவும் ஆரம்பித்தான். வேலைக்காரி என் முன் டீயை வைத்துவிட்டு சென்றால் நான் அந்த கப் டீயை எடுத்து குடிக்கவும் ஆரம்பித்தேன். அப்போது வேலைக்காரன் மீண்டும் சொன்னான், அது உங்கள் விருப்பம். ஆனால் நீங்கள் உங்கள் துக்கத்தை யாரிடமாவது பகிர்ந்து கொண்டால் உங்கள் பிரச்சனை நீங்க வாய்ப்புள்ளது. அவனது வார்த்தைகள் என்னை ஆச்சரியப்படுத்தினர். அவன் 1 மாதம்தான் ஆகிவிட்டது. என் பிரச்சனை என்னவென்று அவனுக்கு எப்படி தெரியும்? இன்று நான் ஆச்சரியப்பட்டேன். அப்போதுதான் எனக்கு நினைவுக்கு வந்தது, வீட்டில் நிறைய வேலைக்காரர்கள் இருக்கின்றார்கள். யாராவது அவரிடம் சொல்லி இருக்கலாம். அல்லது 2வது எண்ணம் என் மனதில் வந்தது போல், ஒருவேளை அவனுக்கும் என் பிரச்சனையை தீர்க்க வேண்டிய ஒரு சாமர்த்தியம் இருந்திருக்கலாம். நான் அவனிடம், இங்கே வா, நான் சொல்வதை கேள் என்றேன். அவன் இதற்காகவே காத்திருப்பது போல உடனடியாக அவன் நான் சொன்னவுடன் துப்புரவு துணியை ஒதுக்கி வைத்துவிட்டு என் அருகில் தரையில் அமர்ந்து பேச ஆரம்பித்தான். எனக்கு என்ன பிரச்சனைன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் ஏன் இப்பொழுதும் சோகமாகவும் கவலையாகவும் இருக்கிறேன் என்று உனக்கு யார் சொன்னது? நான் கேட்ட பிறகு அவன், உங்களை பற்றி எல்லா விஷயத்தையும் வேலைக்காரி மூலம் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் எப்பவும் ரொம்ப சோகமாகவே இருக்கின்றீர்கள் என்றான். அவள் சொன்னாள், இந்த பிரச்சனைக்கு உங்ககிட்ட என்ன தீர்வு இருக்குன்னு நான் கேட்டேன். என் வார்த்தைகளை கேட்டவுடன் அவன் கண்களை தாழ்த்தி, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்கின்றது, ஆனால் அதை விட்டுடுங்க. இந்த வேலையை உங்களால் செய்ய முடியாது என்று சொன்னான். நீ சொல்வது நான் என்ன வேலை செய்ய முடியும் என்று கேட்க, நான் சொல்றதை கேட்டவுடன் அவன் எழுந்து நின்று,
மேடம், நீங்க அந்த வேலையை எப்போது செய்ய வேண்டியதுன்னு எனக்கு தெரியும் என்றான். இப்படி சொல்லிவிட்டு அவன் போய்விட்டான். நான் என்ன வேலை செய்ய முடியாதுன்னு ஆச்சரியமாக அவனை பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு மிகவும் கடினமான சிகிச்சைகளில் மருத்துவர்கள், மருத்துவமனையிலிருந்து சாமியார்கள் என்று நான் யாரையும் விட்டு வைக்கவே இல்லை. நான் போகாத கோயிலும் இல்லை, வேண்டாத சாமிகளும் இல்லை. நான் படித்திருந்தாலும் சாமியார்களை இன்னும் நம்பியுள்ளேன். அவர்கள் என்னிடம் என்ன சொன்னாலும் நான் அதை நம்புவேன். நான் எல்லாவற்றையும் செய்தேன், ஆனால் எதுவுமே நடக்கவில்லை. ஒரு நபர் நம்பிக்கையில் வாழ்கின்றார். அவர் ஒரு புதிய பாதையை காணும்போது நம் பிரச்சனையை நீக்கும் என்று நம்பிக்கையில் அவருக்கு வருகின்றது. எனக்கு ஒரு நம்பிக்கை வருகின்றது. வேலைக்காரன் என்னிடம் சொல்ல விரும்பும் சிகிச்சையை நான் நிச்சயமாக செய்வேன் என்று நான் ஏற்கனவே முடிவு செய்திருந்தேன். இப்பொழுது பிரச்சனை என்னவென்றால், கோகுல்தானே 2வது திருமணம் பற்றி என்னிடம் கூறினார். நான் எப்படியாவது இந்த வழியில் செல்ல வேண்டியிருந்தாலும் குழந்தை பெற விரும்பினேன். நான் என் கணவனை விட்டுவிட்டு வெளியேற முடியாது. அவரை வேறு ஒரு பெண்ணுடன் சேர்த்து கொள்ளவும் என்னால் முடியாது. மறுநாள் நான் ஷாப்பிங் செய்ய வீட்டு விட்டு கிளம்பி அந்த இளைஞர் ஓட்டுநருடன் வெளியே சென்றேன். காரில் அமர்ந்தவுடன் சிறிய நேரம் பேசிவிட்டு, அந்த சிகிச்சை என்னவென்று சொல் என்று நான் கேட்டேன். எப்படியாவது அந்த சிகிச்சையை நான் செய்து முடிக்க விரும்புகின்றேன். அவன், மேடம், இது உங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டது என்று நான் உங்களிடம் சொன்னேன். ஒரு பெண்ணால் எல்லாவற்றையும் செய்ய முடியாது என்றான். நான் சொன்னேன், நீ சொன்னால் அந்த சிகிச்சையால் எனக்கு 100% குழந்தை பிறக்க முடியுமா? அவன், ஆம், அது நிச்சயம் சாத்தியம்தான். நான் இதை பற்றி பந்தயம் கட்டவும் என்னால் முடியும் என்றான். அவன் என்னிடம் இந்த விஷயங்களை சொன்னதிலிருந்து நான் அவனது வார்த்தைகளை நம்பவும் ஆரம்பித்துவிட்டேன். இதற்கு சிகிச்சை அளிக்கவும் டாக்டர் அல்லது சாமியார் யாராவது இருக்கின்றார்களா, அல்லது ஏதாவது கோயிலுக்கு போகுமா என்று கேட்க, அவன் என் வார்த்தைகளை கேட்டு சிரிக்க ஆரம்பித்து, இல்லை, நான் 3இல் யாருமே இல்லை. நீங்கள் அவர்களிடம் பலமுறை சென்று வெறும் கையுடன் தான் திரும்பி வந்திருக்கிறீர்கள் என்றான். மக்கள் இந்த 3 வகையான சிகிச்சைகளை மட்டும்தான் செய்கின்றார்கள் என்று அவன் கூறி எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவன் எதை பற்றி என்னிடம் சொல்ல தயங்கினான்? என்ன மாதிரியான சிகிச்சை என்றுதான் அவனிடம் திரும்ப நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனால் அவன் என் கேள்வியை தவிர்த்து வந்தான். என் நோயை குணப்படுத்தும் எந்த வகையான சிகிச்சை என்று கேட்க நான் அவனை எவ்வளவு வற்புறுத்தினாலும் அவன் என்னிடம் சொல்ல தயாராகவே இல்லை. வீட்டிற்கு திரும்பியவுடன் என் திருமண வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ள அந்த சிகிச்சையை பற்றி எப்படி அவனிடமிருந்து அறிந்து கொள்ளலாம் என்று நான் இரவும் பகலும் யோசித்துக் கொண்டே இருந்தேன். இந்த நாட்களில் கூகுள் என்னிடம் பேசவே இல்லை என்பதை நான் கவனித்தேன். வேலை முடிந்து வீடு திரும்பியவுடன் லேப்டாப்புடன் அமர்ந்திருப்பார். அதன் பிறகு நண்பர்களுடன் மொபைல் போனில் பேசிக் கொண்டிருப்பார். சில சமயங்களில் அரட்டை அடித்துக் கொண்டிருப்பார். நான் அவருடன் ஒரு உரையாடலை தொடங்கினால் கூட அவர் முகம் சுளித்து அறையை விட்டு வெளியே சென்று விடுவார். இது எனக்கு பெரிய மனவேதனையை தந்தது. அதற்கு பிறகு ஒரு நாள் நான் அந்த டிரைவருடன் ஒரு ஷாப்பிங் மாலுக்கு சென்றிருந்தேன். அங்கு நான் கண்ட காட்சி என் இதய துடிப்பே நின்று போயிருந்தது. அங்கு கோகுல் ஒரு பெண், அழகான பெண்ணுடன் அமர்ந்திருப்பதை கண்டேன். அவன் அந்த பெண்ணை ஷாப்பிங் செய்ய சொல்லிக் கொண்டிருந்தான். இத பார்த்து நான் திகைத்து போனேன். அந்த பெண் வேறு யாருமே இல்ல, அவளதான் கோகுலின் பிஏ. அந்த வேலைக்காரனும் என்னுடன் தான் இருந்தான். அவன் என் முகம் வெளிரி போனதை கவனித்தான். கோகுல் அந்த பெண்ணும் என்னிடமிருந்து சில அடிகள் தள்ளி ஒரு கடையில் நின்று சிரித்துக் கொண்டு பேசிக் கொண்டும் இருந்தார்கள். அந்த பெண் தனக்கென உடைகளை தேர்ந்தெடுத்துக் கொண்டு கோகுலிடம் என்ன ஆடைகள் வாங்க வேண்டும் என்று கேட்டாள். அதை பார்த்து நான் பைத்தியம் பிடித்தது போல் உணர்ந்தேன். திடீரென்று எங்களுக்குள் இருந்த ஏதோ ஒன்று பறிக்கப்பட்டது போல எனக்குள் இருந்தது. ஏதோ உடைந்தது போல ஒரு உணர்வும் ஏற்பட்டது. ஆனால் அவர் என் கணவர். நான் அவரை மிகவும் நேசிக்கின்றேன். வேறு எந்த பெண்ணையும் அவருடன் சேர்ந்து பார்ப்பதை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. எங்கள் திருமணத்திற்கு முன்பு அவள் அலுவலகத்தில் இருந்தாள். அப்போது கோகுலின் தனிப்பட்ட செயலாளராக இருந்தாள். ஆனால் நான் திருமணம் முடிந்து வந்தவுடன் அந்த பெண்ணை வேலையிலிருந்து நீக்கினேன் என்று கோகுல் எங்கள் கோகுலிடம்
நீங்கள் ஒரு ஆண் செயலாளரை நியமிக்க வேண்டும் என்று உங்களிடம் எந்த பெண்ணையும் சேர்த்து பார். பதை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்று நான் கூறியிருந்தேன். அந்த நேரத்தில் கோகுல் என் வார்த்தைகளுக்கு சம்மதித்தார். ஆனால் அவரை மீண்டும் அந்த பெண்ணுடன் பார்த்தவுடன் எனக்கு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. என் மனதில் விசித்திரமான எண்ணங்களும் எழ ஆரம்பித்தனர். நான் ஷாப்பிங் பையை அங்கேயே எறிந்துவிட்டு வேகமாக நடந்து கோகுல் மற்றும் அந்த பெண்ணின் முன் சென்று நின்றேன். இருவரும் என்னை பார்த்து அதிர்ச்சியடைந்தார்கள். நான் கோகுலிடம் இது என்ன என்று கோபமாக கேட்டேன். உடனே கோகுல், நீ இப்போது வீட்டுக்கு போ, நான் வீட்டுக்கு வந்த பிறகு பேசிக்கணும் என்று சொன்னார். நான் அவரிடம், இல்லை, இப்போதே சொல்லுங்கள், இது யார்? நீங்கள் எப்படி ஒரு பெண்ணோடு மார்க்கெட்டில் சுற்றிட்டு இருக்கீங்க? நீங்க என் கணவர். எனக்காக உங்களிடம் நேரமே இல்லை. நான் உங்களை என்னுடன் ஷாப்பிங் வாங்க போலான்னு சொன்ன போதெல்லாம் நீங்கள் பிஸியாக இருக்கின்றீர்கள். இந்த டிரைவர் பையனை கூட்டிட்டு போ என்று சொல்லி மறக்கின்றீர்கள். என் கோபம் உச்சத்தில் இருந்தது. என் பேச்சும் சத்தமாக மாறத் தொடங்கியது. ஷாப்பிங் மாலில் இருந்த பலரும் என்னையும் கோகுலையும் பார்த்து சென்று கொண்டிருந்தார்கள். கோகுல் அனைவரையும் சுற்றி பார்த்து என்னை கேவலமாக பார்க்க ஆரம்பித்தார். மாலில் ஒரு பிரச்சனையை உருவாக்க வேண்டாம், வீட்டிற்கு போ என்று சொன்னார். நான், ஏன் வீட்டிற்கு போக வேண்டும்? இவள் யாரு? உங்களோடு இருக்கா? நீங்க அவளை வேலையிலிருந்து நீக்கிவிட்டதாக தானே சொன்னீர்கள். பிறகு எப்படி அவள் உங்களுடன் இங்கே? நான் கோபமாக அந்த பெண்ணை நோக்கி, இங்கிருந்து போய்விடு. நீ மீண்டும் கோகுலுடன் காணப்பட்டால் உன்னை கழுத்தை நெரித்து கொன்று விடுவேன் என்று சொன்னேன். பின்பு நான் சொல்வதை கேட்டவுடன் அந்த பெண் உடனடியாக அங்கிருந்து சென்றுவிட்டாள். மக்கள் அனைவரும் எங்களை பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று கூட நாங்கள் கவலையில்லாமல் கோபத்தில் நின்று கொண்டிருந்தேன். கோகுலை வேறு பெண்ணுடன் பார்ப்பதை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இதற்கு பிறகு கோகுல் என் கையை பிடித்து மாலுக்கு வெளியே அழைத்து சென்றார். அந்த டிரைவர் எங்களை பின்தொடரவும் ஆரம்பித்தான். கோகுல் காரின் பின் கதவை திறந்து என்னை உள்ளே தள்ளிவிட்டு அவரும் என் அருகில் அமர்ந்து அந்த பையனை காரை ஓட்ட சொன்னார். அவன் அமைதியாக வண்டியை ஓட்ட ஆரம்பித்தான். நான் அழுது கொண்டே, கோகுல், உங்களை மறுபடியும் வேறொரு கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டேன் என்று சொன்னேன். கோகுல் என்னை விரைப்பான கண்களால் பார்த்து, ஷாப்பிங் மாலில் நீ ஏற்கனவே எனக்காக ஒரு பெரிய நாடகத்தை உருவாக்கிவிட்டாய். காரில் அமைதியாக உட்கார், இல்லையென்றால் நான் உன்மீது கையை வைக்க நேரிடும் என்று கோபமாக சொல்ல ஆரம்பித்தார். கார் திடீரென்று பிரேக் போடப்பட்டது. கார் திடீரென்று நின்றதால் நானும் கோகுலும் முன்னக்கி சென்றோம். அப்போது கோகுல் அந்த பையனுடன், நீ பைத்தியமா? ஏன் காரை நிறுத்தியிருக்க என்று கேட்கத் தொடங்கினான். அவர் திரும்பி பார்த்து, சார், ஒரு பெண்ணிடம் இப்படி பேசக்கூடாது. மேடம் வருத்தமாக இருக்காங்க. நீங்க அவங்களுக்கு அமைதியா விளக்கலாம் என்றேன். அவன் கோகுலிடம் ஏன் இப்படி சொன்னான் என்று எனக்கு புரியவில்லை. இது எனக்கும் கோகுலுக்கும் இடையான விஷயம். இதையெல்லாம் சொல்ல அவன் யார்? கோகுலுக்கும் அப்படித்தான் தோன்றியிருக்கும். அவர் ஏற்கனவே என் மீது கோபமாக இருக்கின்றார். கோகுல் வேலைக்காரரிடம், உன் அந்தஸ்தை மறந்துவிடாதே, என் மனைவியிடம் எப்படி பேச வேண்டுமென்று எனக்கு கற்றுக் கொடுக்காதே, உன் வேலையை பார்த்து கொண்டு காரை ஓட்டு என்று சொல்ல ஆரம்பித்தார். அந்த பையன் மிகவும் கோபமாக இருந்தான். இந்த முறை அவன் காரை மிக வேகமாக ஓட்டினான். நாங்கள் பங்களாவுக்குள் நுழைந்தவுடன் கோகுல் என்னை அறைக்கு அழைத்து சென்று, உனக்கு என்ன வேண்டும்? நீ இப்படி ஒரு நாடகத்தை உருவாக்கிக் கொண்டிருந்தால் நான் உண்மையிலேயே வேறு ஒரு திருமணத்தை செய்து கொண்டே ஒரு பெண்ணை அழைத்து வருவேன் என்று சொன்னார். நான் உடனே, நீங்கள் பொறுமையாக இருங்கள், கற்பம், சொத்து, பணம் இதையெல்லாம் என்னுடையது என்று மறந்து விடாதீர்கள் என்று சொன்னேன். இந்த தொழிலும் என்னுடையது, இந்த பங்களாவும் என்னுடையது. இதுவரை நான் இதை கோகுலிடம் சொல்லதே இல்லை. ஆனால் இப்போது நான் அதை சொல்லிக் கொண்டிருந்தேன். நீங்கள் என் அப்பாவிடம் பணிபுரிவதை மறந்துவிட்டீர்களா என்று நான் சொன்னேன். இதை என் வாயிலிருந்து கேட்டவுடன் அவர், உங்கள் வீடு, உங்கள் பணத்தை பற்றி நீங்கள் மிகவும் பெருமைப்படுத்துகின்றீர்கள் என்று சொல்லத் தொடங்கினார். பிறகு அவர் உன்கிட்ட வந்து, நீ எனக்கு என்ன கொடுத்திருக்கின்றாய்? உனக்கும் எனக்கும் ஒரு குழந்தை கூட உன்னால் கொடுக்க முடியவில்லை என்று கத்தினார். உன் பணத்தை பற்றி உனக்கு இவ்வளவு பெருமையாயிருந்தா சரி, நான் உன்னை விவாகரத்து பண்ணிவிடுவேன். இதை கேட்டவுடன் யாரோ என் மேல இடி விழுந்தது போல் எனக்கு தோன்றுச்சு. கோகுலிடமிருந்து நான் இதை எதிர்பார்க்கவில்லை.
ஆனால் நான் உன்னை விவகாரித்து பண்ண மாட்டேன் என்றேன். அப்போது அடுத்த நொடி அவர் அங்கிருந்து வெளியேறி, உங்கள் வீட்டையும் உங்கள் தொழிலையும் நீங்களே கவனித்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார். நீங்கள் எல்லாவற்றையும் எப்படி நிர்வகிக்கின்றீர்கள் என்று நான் பார்க்கின்றேன். எனக்கு பணத்திற்கு பஞ்சமில்லை. நான் நிறைய பணம் சம்பாதித்து உள்ளேன். இதை சொல்லி அவர் வீட்டை விட்டு வெளியேறினார். நான் ஒரு கல் சிலையைப் போல அங்கேயே நின்று கொண்டிருந்தேன். அந்த அதிர்ச்சியை தாங்க முடியவில்லை. நான் கீழே விழுந்து மயக்கமடைந்த பிறகு எனக்கு நினைவும் திரும்பிய போது நான் என் படுக்கையில் படுத்திருந்தேன். அப்போது மருத்துவர் என்னை பரிசோதித்துக் கொண்டிருந்தார். வீட்டு வேலைக்காரர்களும் வேலைக்காரியும் என் அறையில்தான் இருந்தார்கள். சுய நினைவில் இருப்பதை கண்டவுடன் மருத்துவர், உங்களுக்கு என்ன ஆயிற்று என்று கேட்க ஆரம்பித்தார். நானும் வேறு வழியின்றி, எனக்கு அந்த நேரத்தில் ஒரு மாதிரி தலைச்சுற்றல் வந்துவிட்டது, அதனால்தான் மயங்கி விழுந்தேன் என்று கூறினேன். நான் என்ன சொல்ல, எனக்கு எதுவும் புரியவில்லை. நான் பதில் எதுவும் சொல்லவில்லை. அப்போது மருத்துவர், சில மருந்துகளை எல்லாம் மருந்து வாங்கி சாப்பிடுங்கள் என்று நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் என்று கூறினார். மருத்துவர்கள் வீட்டை விட்டு வெளியேறியவுடன் அந்த டிரைவர் பையன் வீட்டு வேலைக்காரியிடம் பலசாறு கொண்டு வர சொன்னான். வேலைக்காரியும் அறையை விட்டு வெளியேறினாள். அந்த பையன் என்னை நோக்கி நடந்து வந்து, உங்கள் கணவரின் வார்த்தையை கேட்ட பிறகு நீங்கள் ஒரு பெரிய அதிர்ச்சியை சந்தித்து இருக்கின்றீர்கள் என்று எனக்கு தெரியும் என்று சொன்னபோது நான் அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தேன். கோகுல் என்னிடம் என்ன விஷயங்கள் அறையில் சொல்லப்பட்டதால் அவனுக்கு எப்படி தெரியும், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் என்று நான் கேட்டேன். அப்போது என் குரல் முற்றிலும் உடைந்து போயிட்டிருந்தது. உங்களுடைய பக்கத்து அறை கதவு திறந்து கவலையாக இருந்தது. ஆனால் பயந்து போய் உங்கள் அறைக்கு அருகில் நின்றேன். ஏன் என்றால், சார் கோபமாக இருந்தார். நீங்கள் கோபமாக இருக்கின்றீர்கள். உங்கள் மேல் எனக்கு ஒரு மரியாதை இருக்கின்றது. அப்போதுதான், அதனால்தான் உங்கள் உரையாடல் எனக்கு கேட்டது என்றார். அப்போது நான் அழ ஆரம்பித்தேன். எனக்கு ஒரு குழந்தை இருந்திருந்ததால் கோகுல் என்னை ஒருபோதும் விட்டு சென்றிருக்க மாட்டார் என்று சொன்னேன். அப்போது, நீங்கள் சிகிச்சை பெற்றதால் நீங்கள் ஒரு குழந்தையை பெறலாம் என்று அவன் கூறினான். கோகுல் இப்பொழுது என்னுடன் இல்லை. நான் இப்போது என்ன செய்வேன்? நான் எப்படி சிகிச்சை பெற்று குழந்தை பெற முடியும் என்று கேட்டேன். அப்போது அவன், நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள், உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும், ஒரு குழந்தை கிடைக்கும் என்று கூறினான். இதை கேட்ட பிறகே நான் முன்பு அவனிடம் சிகிச்சை பற்றி கேட்டபொழுது அவன் மறுத்துக்கொண்டே இருந்தான். இதுதான் அந்த சிகிச்சை என்று நினைத்து எனக்கு வார்த்தையே வரவில்லை. கூகுள் உங்களை விவாகரத்து செய்தவுடன் நான் உங்களை மணந்தால் உங்களுக்கும் ஒரு குழந்தை பிறக்கும் என்று அவன் சொல்லத் தொடங்கினான். அவனுடைய வார்த்தைகளை கேட்டவுடன் என் தலை சுற்ற ஆரம்பித்தது. இந்த அறையை விட்டு வெளியே போ என்று கத்தினேன். அவன், ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பிறக்கும் என்று கூறினான். நானும் சிறிய நேரம் யோசித்த பிறகு அவன் வார்த்தைகளுக்கு ஒரு முறை உடன்படுவதில் எந்த தவறும் இல்லை என்றுதான் நினைத்துக் கொண்டு சம்மதமும் தெரிவித்தேன். முழு நேரத்தையும் அவனுடன் கழித்தேன். இதையெல்லாம் தெரிந்து கொண்ட கோகுல் கோபத்தில் என்னை விவாகரத்து செய்துவிட்டார். நான் இந்த பையனை மணந்து எனக்கு உண்மையிலேயே ஒரு குழந்தை பிறந்ததால் நான் மறுபடியும் அவனை விவாகரத்து செய்துவிட கோகுலை மீண்டும் மணந்தேன். ஏனென்றால் அவன் என்னிடமிருந்து ஒரு குழந்தையை விரும்புவதால் அவன் என்னை ஏற்றுக்கொள்வான், நான் அதை பெறுவேன் என்று நினைத்து நான் இந்த வேலைக்காரரிடம், உன்னை திருமணம் செய்து கொள்வதில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொன்னேன். இதை கேட்டவுடன் அவன் மகிழ்ச்சியடைந்தான். மாலையில் நான் அந்த வேலைக்காரனை மணந்தேன். அவரின் பெயர் சுகுமார் என்றுதான் முதல் முறையாக அவனுடன் பெயரை நான் அறிவித்தேன். இது என் விருப்பமில்லை என்பதால் நான் அவ்வளவு தயாராகவில்லை. இது கட்டாயத்தின் பேரில் நடக்கும் திருமணம், அதாவது குழந்தைக்காக மட்டும்தான் இந்த திருமணம் நடக்கின்றது. அன்று இரவில் அவன் என் அறைக்கு வந்தபோது என் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. அப்போது அன்பினாலும் அல்ல, பயத்தினாலும், ஒரு பெண் தன் வாழ்க்கையில் இன்னொரு ஆணை சேர்ப்பது மிகவும் கடினமாக இருக்கலாம். நானும் இதேபோன்று பிரச்சனைகளையெல்லாம் சந்தித்து உள்ளேன். அவனது உரிமைகளை என்னிடமிருந்து எப்படி பறித்துக் கொள்வான்? அதன் பிறகு அவனை நான் என்ன செய்வது என்று யோசிக்க ஆரம்பித்தேன். நானும் முழுவதும் அவனிடம் சரணடைந்தேன். 1 மாதத்திற்கு பிறகு நான் கர்ப்பமாகிவிட்டேன். பின்பு என் என்ற பயமும்
எனக்குள் இருந்து கொண்டே இருந்தது. 6 மாதங்களுக்குப் பிறகு மீண்டும் என் குழந்தை கருக்கலைப்பு ஆகிவிடுமோ என்று நான் கவலைப்பட்டு கொண்டே இருந்தேன். ஆனால் இந்த முறை அது நடக்கவில்லை. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, அதே நேரம் சந்தோஷமாக இருந்தது. 10வது மாதத்தில் எனக்கு ஒரு மகனும் பிறந்தான். நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் மறுபடியும் அதே கேள்விகள் என் மனசுல ஓடிக்கிட்டே இருந்தது. இந்த முறை மட்டும் எப்படி? எனக்கு 6வது மாதத்தில் எந்த ஒரு ஆபத்தும் வரவில்லை. உயிரோடு குழந்தையை பெற்றெடுக்க முடிந்தது. அப்போது சுகுமார் எனக்கு என்ன பண்ணினா என்று கேட்கவோ, அவன் சிரிச்சுக்கிட்டே, உங்களுக்கு குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டீங்க, அது உங்களுக்கு இப்போது கிடைச்சு விட்டது. அதுக்கு முன்னாடி நீங்கள் மனசு போட்டு புலம்பிக் கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னான். பிறகு நான் அவனிடம், எனக்கு உன்னோடு வாழ விருப்பமில்லை, விவாகரத்து செய் என்று சொன்னேன். இதை கேட்டு அவன் என்னை ரொம்ப கோபமாக பார்த்தான். நான் கோகுலை காதலிக்கின்றேன், குழந்தைக்காகத்தான் உன்னிடம் கல்யாணம் பண்ணிக்கிட்டே, எனக்கு உன்னுடன் வாழ விருப்பமில்லை. உன்னை மணந்து உண்மையிலேயே எனக்கு குழந்தை பிறக்குமா, நான் ஒரு தாயாக முடியுமா இல்லையா என்பதை பார்க்கத்தான் விரும்பினேன். நானும் ஒரு தாயாகிவிட்டேன். இனி நீ எனக்கு தேவையில்லை. நான் சொன்னதை கேட்டவுடன் சுகுமார் மிகவும் கோபப்பட்டு, நீங்கள் இவ்வளவு நாள் யாருடன் வாழ்ந்து கொண்டிருந்தீர்களோ அவன் ஒரு ஏமாற்றுக்காரன். அவனோ உங்களிடமிருந்து ஒரு குழந்தையை விரும்பவில்லை. ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் அவன் உங்களுக்கு ஒரு மருந்தை கொடுப்பான், ஆனால் உங்கள் குழந்தை இறந்துவிடும் என்றான். இதை கேட்ட நான் அவனை ஆச்சரியத்துடன் பார்க்கவும் ஆரம்பித்தேன். நீ பொய் சொல்கின்றாய் என்றேன். அவன், நான் உண்மைதான் சொல்கின்றேன். உங்கள் கணவர் பணத்தின் பேராசைக்காக மட்டுமே உங்களை மணந்தார். அவர் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராக மாற விரும்பினார். ஆனால் திருமணத்தின் முன்பு அவருக்கு குறைந்த சொத்துக்கள் மட்டுமே இருந்தனர். ஆனால் அவர் உங்களை மணந்த பிறகு அவர் உங்களை நேசிக்கவில்லை. உங்கள் மாலில் அவருடன் பார்த்த பெண்ணைதான் அவர் நேசித்தார். உங்கள் கணவர் உங்கள் பணத்தை மட்டுமே பயன்படுத்தியுள்ளார். மேலும் இந்த பணத்திலிருந்து ஒரு நல்ல தொகையையும் சேமித்துள்ளார். அவருக்கு உங்களிடமிருந்து ஒரு குழந்தை பெற விருப்பமில்லை. இத சொல்லிவிட்டு அவன் என்னிடம் போனை கொடுத்தான். அதில் கோகுல் அந்த பெண்ணுடன் திட்டம் வெற்றியாக பெற்றுள்ளது என்று போனில் பேசும் வீடியோ இருந்தது. இப்பொழுது அவனுக்கு நிறைய செல்வம் இருப்பதனால் நீங்களோ அல்லது நீங்கள் செய்யும் இந்த உதவியோ அவளுக்கு தேவையில்லை. உங்கள் கணவர் உங்களுக்கு விசுவாசமாக இல்லை. நான் இங்கே வேலை செய்ய ஆரம்பித்த போது இதையெல்லாம் கேள்விப்பட்டேன். அதனால்தான் நான் உங்களிடம் அனுதாபப்பட்ட ஆரம்பித்தேன். ஆனால் இந்த அனுதாபம் எப்பவும் காதலாக மாறி எனக்கு தெரியவில்லை. அப்போது என்னுடன் வாழ விரும்பினவர்கள் இதை சொல்லிவிட்டு சுகுமார் அறையை விட்டு வெளியேறினான். நானும் சுகுமாரும் அன்பாக நேசிக்க ஆரம்பித்தோம். இப்போது நாங்கள் அனைவரும் நலமாக வாழ ஆரம்பித்து விட்டோம். இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னுடைய பேரு பவானி. அன்று ஒரு நாள் என் கையில் ஒரு டீ கப்புடன் நாற்காலியில் அமர்ந்து டீ கொடுத்து கொண்டிருந்தேன். என் கண்களில் கண்ணீர் பெருகியது. எனக்கு எல்லா வசதிகளிலிருந்தும் எல்லா நிறைய செல்வங்களிலிருந்தும் என் கணவர் ஒரு தொழிலதிபராக இருக்கின்றார். நான் அழகாக இருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு நோயும் இருந்தது. நான் கர்ப்பமாக இருக்கும் பொழுது 6 மாதங்களுக்கு பிறகு கரு கலைந்துவிடும். இதுவே எனக்கு வாடிக்கையாகிவிட்டது. என் கணவர் எனக்கு அனைத்து வகையான மருத்துவர்களிடமிருந்தும் சிகிச்சையை அளித்தார். ஆனால் எந்த ஒரு பலனுமே எனக்கு இல்லை. இதே நிலை எனக்கு தொடர்ந்தே நடந்தது. நான் என் சிந்தனையில் மூழ்கி இருந்தபோது யாரோ ஒருவரின் கூர்மையான பார்வை என்னை பீதியடைய செய்தது. நான் முன்னால் பார்த்தேன். கண்ணாடி பாத்திரங்களையெல்லாம் சுத்தம் செய்து கொண்டிருந்த ஒரு புதிய வேலைக்காரன் என்னை பார்த்து கொண்டிருந்தான். என் கண்கள் அவன் மீது விழுந்தவுடன் அவன் பதற்றமடைந்தான். அவன் உடனடியாக கண்களை தாழ்த்தி மீண்டும் அதே பாத்திரங்களை சுத்தம் செய்யவும் தொடங்கினான். சில நாட்களுக்கு முன்புதான் என் கணவர் பழைய வேலைக்காரனை வேலையை விட்டு நிறுத்திவிட்டார். புதிய வேலைக்காரனை வேலைக்கு அமர்த்திருந்தார். அவனுக்கு ஒரு 25 to 27 வயது இருக்கும். அவன் வீட்டு வேலைகள் மற்றும் கார் ஓட்டும் வேலைகளையும் செய்து வந்தான். என் கணவர்
அவனை என் வேலைகளை செய்ய மட்டுமே அமர்த்திருந்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நான் எங்கு செல்ல வேண்டியிருந்தாலும் நான் அந்த இளைஞனுடனே செல்வேன். நான் காரின் பின் இருக்கையிலேயே அமைந்திருந்ததனால் அவன் ஏதோ ஒரு சாக்கு போக்கில் என்னை பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்தேன். நான் அவனை பார்க்கும் போதெல்லாம் அவன் உடனடியாக தனது தோற்றத்தை மாற்றிக்கொள்வான். நான் எப்பொழுது ஏதாவது ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியிருப்பேன். என்னுடைய இந்த நோயால் என் கணவர் என்னை வெறுக்கத் தொடங்கிவிட்டார். என் கணவர் மட்டுமல்ல, முழு உலகமும் என்னை வெறுத்தது. நான் எந்த கூட்டத்திற்கு சென்றாலும் பெண்கள் என்னை ஒரு தீண்ட தகாதவள் போலதான்